ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து சண்டே vlog தான். இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் தான் சண்டே vlog போட்டிருக்கேன். நம்மளால டைம் கிடைக்கிறது இல்ல. எப்படிதான் டைம் எடுத்து எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்கன்னு தெரியல. பட் எனக்கு டைம் சுத்தமா கிடைக்கிறது இல்ல. ஏன்னா சண்டே மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் எழும்புவேன். ஏன்னா அன்னைக்கு மட்டும்தான் நம்ம தூங்க முடியும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்ததுனால நான் vlog எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து ரொம்பவே அப்படி சூப்பரா கூலா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னு காமிக்கிறேன் வாங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் மழை பெஞ்சிட்டு இருக்குது. காலையிலேயே மழை வந்து செமையா இருக்கு. ஸோ ரொம்ப வந்து ஹாட்டா இருந்த டைம்ல நமக்கு ரொம்ப இப்போ கிச்சன்ல இல்லைனால இந்த டைம்ல நிற்கும் போதே காலையிலேயே ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு மாதிரி. பட் மழை பெய்யறதுனால இன்னைக்கு வந்து ரொம்ப கூலா இருக்குது. ஸோ டே வந்து சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ உங்க ஏரியாலையும் யாருக்கெல்லாம் மழை பெய்யலையோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா மழை பெய்யும். ஸோ நம்ம வந்து கிச்சனுக்குள்ள போயிடலாம். புதினாவும் தேங்காய் சட்னியும் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். புதினா சட்னி 1 வீக்காக வைக்கணும்னு நினச்சா வைக்கல. ஸோ புதினா இருந்ததுனால அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புதினா சட்னி வைக்கிறேன். வதக்கி வச்சிருந்த புதினாவை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து தாளிச்சு ஊற்றியாச்சு. இதில் வந்து நம்ம புதினாவை சேர்த்துடலாம். இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம லேட்டாக அந்த நம்ம தாளிச்சில் இருக்க சூடு வந்து அதில் இறங்கும். ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து சைடில் வச்சிடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நெய் விட்டு சைட்லலாம் இது பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு முட்டையை வந்து அப்படியே சேர்த்துற போகிறேன். அவங்களுக்கு முட்டை தோசை ரொம்ப பிடிக்குமா, சரி ஓகே இன்னைக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு இதில் கொஞ்சமாக நல்ல மிளகு மட்டும் நான் ஆட் பண்ணிப்பேன். கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணேன். இப்போ கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சைட்ஸ்க்கு. தேங்காய் சேர்த்து 2 பச்சை மிளகாய் 2 பூண்டு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக நம்ம பொரிக்கடலை சேர்த்துருக்கேன். இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். சட்னியை தாளித்து ஊற்றிட்டு ஸோ அப்புறமா வந்து பொடி தோசை பண்ணலாம் அப்படின்னு பொடி தோசை யூஸ்வலாக வெங்காயம் போட்டு அதில் பொடி ஆட் பண்ணி சேர்ப்பேன். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து சிம்பிளாக பொடி மட்டும் சேர்த்து தான் பண்ணேன். ஸோ முட்டை தோசை இருக்கிறதுனால இதை பெருசாக அவங்க கன்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால் பொடியை மட்டும் சேர்த்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து அப்படியே திருப்பி போட்டு எடுத்துட்டேன். இந்த பிளேட்டு தான் அவங்களோட ஃபேவரட் பிளேட்டு. ஸோ இதில் வந்து முட்டை தோசையை வச்சுட்டு மேலே இதை லைட்டாக சும்மா இதெல்லாம் ஒரு டம்மி சர்ப்ரைஸ். ஸோ இதில் வச்சுட்டு நம்ம சட்னி ஊற்றிட்டு வடை வச்சு கொடுத்துருவோம். வடை அவங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாப்பிடலாமா? பயிர் பசிக்கு இவ்வளோ நேரம் ஆகி கேட்டேன். இருக்கா 2வது தோசை? தோசைவா? ஆமா. தோசை எது எடுத்தது? என்னது அதுவா? சும்மா ஓகே. அப்புறமா பிள்ளைக்கு வந்து ஒரு முட்டை தோசை செஞ்சேன். அவனுக்கு கொடுத்ததுக்கப்புறமா நான் சாப்பிட்டேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து சாப்பிட உட்காந்தேன். ஏன்னா மற்ற நாள்லாம் ஒர்க்குக்கு போயிடுவோம். ஸோ சண்டே மட்டும்தான் நிம்மதியாக ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட முடியும். ஸோ பொறுமையாக டீயை வச்சு வடையும் வச்சு அப்படியே அந்த சட்னி புதினா சட்னியோட சாப்பிடும்போது செமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன்.
ஸோ மதியானத்துக்கு வந்து மட்டன் செஞ்சுருந்தேன், அதுக்கப்புறமா வந்து சிக்கன் ஃப்ரை, ரசம், உளுந்து சோறு எங்கள் அத்தை வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு, ஸோ ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியல, அதனால சிம்பிளாக வந்து கடகட சமைச்சிட்டு, அப்புறமா வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் கார்டனில் வேலையெல்லாம் இருந்தது. கார்டன் வந்து வச்சதோடு சரி, அதுக்கப்புறமா இடையில கொஞ்சம் உரம் போட்டு, இப்போ மழை எல்லாம் இருந்ததுனால ரொம்ப பார்க்கல, அதனால் நிறைய புல் எல்லாம் வளர்ந்துருச்சு. ஸோ அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு வேலை பார்த்தாங்க, நான் ஒரு சைடு என்னால் முடிஞ்சதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டு அதெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ இந்த வேலை தான் சண்டே ஃபுல்லாக நடந்தது. ஸோ என்னோடய சண்டே விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் பார்க்கலாம். பை.